வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதில் நாம் எண்ணெயின் பயன்பாடை பற்றி பார்த்து வருகிறோம். எண்ணெய் என்பது நிறுவனங்களில் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணெய் போன்று பெயரிடப்பட்டு இருக்கக்கூடிய எண்ணெயை நாம் பயன்படுத்தி வரும்போது நமது உடலில் மாபெரும் ஆரோக்கிய சிதைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் நம் அருகில் இருக்கக்கூடிய செக்கு எண்ணெய் பயன்படுத்துவதே சிறந்தது. இந்த செக்கு எண்ணெய் பயன்படுத்தும் போது இது எந்த மரத்தால் செய்யப்பட்டது என்ற ஆராய்ச்சியை தவிர்த்து இது விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயா என்பதை பார்த்தால் போதும். முடிந்த அளவிற்கு நம் குடும்ப ஆரோக்கியத்தை மையமாக கொண்டு அருகில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் செக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு சென்று நேரிலிருந்து எண்ணெயை அரைத்து கொண்டு வந்து அதை பயன்படுத்துவதே ஒரு ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் என்பதே உண்மை. இன்று இயற்கை ஆர்வலர்கள் பலர் இதை பெரிய லாப நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு சேவை மனப்பான்மையோடு மரச்செக்கு மையங்களை அமைத்து மக்களுக்கு சேவை செய்து வரக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் பரவலாக உள்ளது. எனவே நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் சாதாரணமாக ஒரு சமையலுக்கு எந்த அளவிற்கு எண்ணெயை குறைத்து பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நாம் எண்ணெயின் அளவை குறைத்து பயன்படுத்தினால் நம் குடும்பம் ஆரோக்கியமானதாக இருக்கும். எண்ணெய் பொருட்களை நாம் கூடுதலாக உண்ணும் போது என்ன ஏற்படும் என்று பார்த்தால் அதை செரிப்பதற்கான ஒரு ஆற்றல் அளவிற்கு அதிகமாக விரயமாகும். ஏற்கனவே நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்ற ஒன்று இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ற ஒரு ஆற்றல் நாம் உண்ணக்கூடிய உணவை செரிமானம் செய்வதற்கு பயன்படும். உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் பயன்படும். உடல் இயங்குவதற்கும் உடலை பராமரிப்பதற்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பயன்படும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அளவிற்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகளை செரிப்பதற்காக நாம் விரயம் செய்யும் போது ஏற்கனவே உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுவதில் மந்தப்படும், தாமதப்படுத்தும். எனவே செரிமானத்திற்கு மிக கடினமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து, குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செரிமானம் செய்வதற்கு கடினமான உணவுகளை தவிர்த்து மிக மென்மையான எளிமையான உணவு முறைகளை நாம் உண்டு வந்தோமேயானால் அந்த செரிமான சக்தி என்பது மிக குறைந்த அளவிற்கே தேவைப்படும். அப்ப மீதம் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடலை பராமரிப்பதற்கும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் உதவும். இங்கு கூடுதலான ஒரு முறையற்ற ஒரு வாக்கியம் ஒன்று பரவலாக பரவி வருகிறது. எண்ணெய் பொருட்களை நாம் கூடுதலாக பயன்படுத்தினோமேயானால் உடல் பருமன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்ற ஒரு செய்தி பரவலாக பரவி வருகிறது. அது உண்மையா என்றால் உடல் பருமனுக்கும் எண்ணெய் பொருட்களின் பயன்பாட்டிற்கும் தொடர்பு கிடையாது. அசைவ உணவு தொடர்ந்து அதிகமாக உண்டு வந்தால் உடல் பருமன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்கள் அசைவ உணவை குறைத்துக் கொள்வதோ அல்லது தவிர்த்து கொள்வதோ நலம் என்ற ஒரு செய்தி பரவலாக்கப்படுகிறது. இது உண்மையா என்றால் இது உண்மைக்கு மாற்றமானது. அசைவ உணவிற்கும் உடல் பருமனுக்கும் துளியளவும் தொடர்பு கிடையாது.
சுத்த சைவம் என்று சொல்லக்கூடிய பல நபர்கள் உடல் பருமனோடு இருக்கிறார்கள். அசைவம் இல்லாமல் என்னால் உணவு உண்ணவே முடியாது என்று அன்றாடம் உணவில் அசைவத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய பல நபர்கள் உடல் பருமன் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அசைவ உணவிற்கும் இந்த எண்ணெய் பயன்பாட்டிற்கும் உடல் பருமனுக்கும் தொடர்பு கிடையாது. உடல் பருமனை பார்த்து எதற்கு அஞ்சுகிறார்கள் மக்கள் என்று பார்த்தால், உடல் பருமன் ஏற்பட்டு விட்டது என்றால் இயல்பான வேலையை செய்ய முடியாது, நீண்ட தூரம் நடக்க முடியாது, ஒரு ஒரு கடினமான வேலைகளை கூட சிரமம் எடுத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும். அதிக மூச்சிறைப்புகள் ஏற்படும். அந்த இயல்பான அந்த சௌகரியமான வாழ்க்கை என்பது தடைபட்டுவிடும் என்பதால் உடல் பருமனை தவிர்த்து கொள்வது நலம் என்ற ஒரு செய்தி பரவலாக்கப்பட்டு இருக்கிறது. அது உண்மை என்று நம்பப்பட்டு இருக்கிறது, நம்பிக்கொண்டு இருக்கிறோம். உடல் பருமன் என்றால் என்ன என்று உற்று பார்த்தோமேயானால், இன்று நவீன மருத்துவம், நவீன விஞ்ஞானம் உடல் பருமனை எவ்வாறு நிர்ணயிக்கிறது என்று பார்த்தால், அவரது உயரம், அவரது உடல் எடை, இதை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. உயரத்தை சென்டிமீட்டரால் அளக்கிறது, உடல் எடை இதை கணிக்கிறது. இந்த உடல் எடைக்கு ஏற்றார் போல, இந்த உயரத்தின் அளவிற்கு ஏற்றார் போல அந்த உருவம் இருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. இது உண்மைதானா? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஒருவர் ஒரு 156 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறார் என்றால், அதிலிருந்து 100ஐ கழித்துவிட்டு மீதி 56 கிலோ இருந்தால் அது ஆரோக்கியமான ஒரு உடல், அந்த உயரத்திற்கு ஏற்ற ஒரு எடை இருக்கிறது என்ற ஒரு கருத்து பரவலாக்கப்பட்டு இருக்கிறது. உயரத்தின் சென்டிமீட்டர் அளவிலிருந்து எடையை உயரத்தின் சென்டிமீட்டர் அளவிலிருந்து 100ஐ கழித்தால் என்ன வருமோ அந்த அளவிற்கு அவரது எடை இருக்க வேண்டும் என்று பரவலாக்கப்பட்டு இருக்கிறது. இது ஏற்புடையதாக இருக்குமா என்றால் அனைவராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், உலகில் வாழக்கூடிய மக்கள் அந்தந்த சீர்தோஷ்ண நிலைக்கு ஏற்றார் போல அவரது உடல்வாகு, உருவவாகு இது எல்லாமே இருக்கும். இப்போ ஜப்பானியர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா உயரத்தில் அளவு குறைவாக இருப்பார்கள். ஆப்பிரிக்கர்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா உயரத்தில் கூடுதலாக இருப்பார்கள். அப்போ எல்லாருக்கும் ஒரே அளவு என்பதை இந்த உலக சுகாதார நிறுவனம், இந்த நவீன விஞ்ஞானம் நிர்ணயித்து வைக்கவில்லை. அந்தந்த நாட்டுக்கு ஒவ்வொரு விதமான அளவை நிர்ணயித்து வைத்திருக்கிறது. இதே சர்க்கரையின் அளவும் அப்படித்தான், இரத்த அழுத்தத்தின் அளவும் அப்படிதான். அந்தந்த நாட்டிற்கு ஏற்றார் போல, தேவைக்கு ஏற்றார் போல மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஏற்றார் போல மாற்றிக்கொண்டே உள்ளது. அப்போ எந்த பகுதிகளில் எந்த அளவை கொடுத்தால் அந்த பகுதிகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை கூடுதலாகுமோ அதற்கு ஏற்றார் போல அந்த பகுதிகளில் இந்த அளவினை நிர்ணயித்து கொண்டே இருக்கிறது. இது ஏற்புடையதாக இருக்குமா அல்லது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். உடல் பருமன் என்பதை நாம் எவ்வாறு கணிக்கிறோம்? பார்ப்பதற்கு கண்ணிற்கு உருவம் பெரியதாக இருந்தால் அது உடல் பருமன் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் கிடையாது. உருவத்தில் பெரியதாக இருக்கக்கூடிய நபர் செய்யக்கூடிய வேலையை கூட உருவத்தில் மென்மையாக ஒல்லியாக இருக்கக்கூடிய நபரால் சில சமயங்களில் செய்ய முடியாது. ஒல்லியா இருக்குமா குண்டா இருக்குமாங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியமா இருக்கான். இந்த ஆரோக்கியத்தை எப்படி நம்மளால கணிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல நம்ம உடம்பு நமக்கு கனமா இருக்கக்கூடாது. அது ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு நமக்கு கனமா இருக்கக்கூடாது, நம்ம உடம்பு நமக்கு வெயிட்டா இருக்கக்கூடாது. ஒருத்தர் பார்ப்பதற்கு உடல் பருமன் என்ற இந்த மனநிலையிலே நம்ம பார்த்தால் கூட உருவத்தில் பெரியதாக இருப்பார். அவருக்கு அவரது உடல் காற்றில் பறப்பது போல ரொம்ப லேசியாக இருக்கும். ஒரு உருவத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஆனா அவங்க உடம்பு அவங்களுக்கே கனமா இருக்கும். இதை வைத்து நம்ம உடல் பருமன் என்று கணக்கிட முடியாது.
என் உடல் எனக்கு கனமில்லாமல், எனக்கு சுமையில்லாமல் இருந்தால், எடையின் அடிப்படையில் நான் எத்தனை கிலோ இருந்தாலும் பரவாயில்லை, அது உடல் பருமன் கிடையாது. என் உடல் எனக்கே கனமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு ரொம்ப மென்மையாக ஒல்லியாக நான் தெரிகிறேன் என்றால் அது உடல் பருமன். எனவே உருவத்தை வைத்து உடல் பருமனை நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மையான படைப்பு என்பதால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்றார் போல ஒரு உடல் வாகு இருக்கும். எந்த உடலில் கழிவுகள் கூடுதலாக தேங்கி இருக்கிறதோ அந்த உடல் ஒரு சுமையை தரும், ஒரு வெயிட்டை கொடுக்கும், கனமா இருக்கும். சாப்பிட்ட உடனே உடலில் வயிற்று பகுதிகளில் ஒரு கல்லடைத்தது போல ஒரு கன உணர்வு, ஒரு வெயிட் தெரியுது அப்படின்னா அது உடல் பருமன். அது சிறுவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, அவர் ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ட உடனேயே ஒரு கல்லடைத்தது போல வயிற்று பகுதியில் ஒரு கனம் தெரிகிறது என்றால் அது உடல் பருமன். சாப்பிட்ட உடனேயே இயல்பாக அவரது வேலையை செய்கிறார் என்றால் அது உடல் பருமன் கிடையாது. எனவே உடல் பருமனை நாம் அவ்வாறு நிர்ணயிக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. கூடுதலாக உடல் பருமன் ஏற்பட்டது என்றால் அதை தொடர்ந்து உடலில் அதிகமான கொழுப்புகள் சேரும். அந்த கொழுப்புகள் நமக்கு இதய அடைப்பை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்ற ஒரு செய்தியும் பரவலாக்கப்பட்டு இருக்கிறது. உடல் பருமனுக்கும் இதய அடைப்பிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா, அது உண்மைதானா என்று பார்த்தால், உடல் பருமனே இல்லாத பலருக்கு இன்று இதய அடைப்பு வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு என்ன காரணமாக இருக்கும்? உடல் பருமனாக இருக்கும்போது உடலில் அதிகமான கொழுப்புகள் சேருகிறது. அசைவ உணவு நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் உடலில் அதிகமான கொழுப்புகள் சேரும். அதிக கொழுப்புகள் சேர்ந்த உடலில் இதயத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்ற செய்தி உண்மை என்றால், அசைவ உணவு பயன்பாடே இல்லாத பல மனிதர்களுக்கு உடல் பருமன் ஏற்பட்டு இருக்கிறது. அசைவ உணவு பயன்பாடே இல்லாத பல மனிதர்களுக்கு இதய அடைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது எவ்வாறு ஏற்படுகிறது? எனவே இங்கு பொத்தாம் பொதுவாக எதை ஒன்றையுமே நாம் குறிப்பிடவே முடியாது. நம் குடும்பத்தில் 5-6 நபர்கள் இருக்கிறோம் என்றால் இந்த 5-6 நபர்களுக்கு கூட பொதுவான ஒரு உடலியல், உடல் கூறியல், உடலியல் தத்துவம் என்ற எது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு உடலும் தனித்தன்மையானது. ஒவ்வொரு உடலுக்கு ஏற்றார் போல அங்கு ஆற்றல் உருவாகும். ஒவ்வொரு உடலின் தன்மைக்கு ஏற்றார் போல உண்ணக்கூடிய உணவு ஆற்றலாக மாறும். இந்த பொதுவான கணக்குகளை பார்த்து உடல் பருமன் வந்தால் இது போன்ற தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படும் என்ற அந்த அச்ச உணர்வு தான் நம்மை அந்த தொந்தரவுகளுக்குள் கொண்டு செல்வது. இதை மாற்றிக்கொண்டு இந்த உடல் சார்ந்த புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், முதலில் நம் உடலை நாம் கவனிக்க வேண்டும். நம் உடல் நமக்கு என்ன கூறுகிறது என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலோடு பேச வேண்டும். உடல் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது உணர்வின் அடிப்படையில். ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது, ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது என்பது போல ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது. என் உடல் பேசக்கூடிய மொழியை அடுத்தவரால் உணர முடியாது. என் உடல் பேசக்கூடிய மொழியை என்னால் தான் உணர முடியும். இந்த உடல் எப்படி பேசும் என்றால் உணர்வுகளின் வழியாக பேசும். இந்த உடலானது நம்மிடம் உணர்வுகளின் வழியாக பேசும்போது அதை நம்ம உணர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டே இருப்போம். இந்த உடலில் ஏற்படக்கூடிய உணர்ச்சியையும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய, உடலில் ஏற்படக்கூடிய உணர்வுகளையும் நாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சியும் தொடர்பு படுத்துவதுதான் நமது மனம். நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் உயிர் வழியாக நாம் வெளிப்படுத்துகிறோம். நமக்கு உணர்வு ஏற்படுத்துகிறது என்றால் உடல் வழியாக உணர்வு ஏற்படுகிறது. இந்த உடலையும் இந்த உயிரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருப்பது நமது மனம். எனவே நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை நாம் முழுவதுமாக வாழ்ந்து கழிக்க வேண்டுமென்றால் நமது உடல், நமது மனம், நமது உயிர், இதை மூன்றை பற்றின ஒரு எளிமையான, ஒரு சாதாரணமான, ஒரு அடிப்படை புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொண்டோமேயானால்
நம்மால் ஆரோக்கியமாக வாழ்ந்து கழிக்க முடியும். இன்று இந்த புரிதலை மக்களுக்கு தராமல் பல்வேறு விதமான நோய் சார்ந்த அறிகுறிகளையும் நோய் சார்ந்த தகவல்களையும் கருத்துகளையும் மக்களிடத்தில் பரவலாக பரப்பி அதை தொடர்ந்து சிந்திக்க வைத்து எண்ணங்களை நோய்களின் பக்கம் திருப்பி தொடர் நோயாளிகளாக மக்களை மாற்றக்கூடிய ஒரு சதி நடந்து கொண்டுள்ளது. இந்த சதியிலிருந்து நாம் முழுவதுமாக மீண்டு வெளியேற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருமே நம் உடலை பற்றி முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடலை அறியாமல் உலகை அறிய முடியாது. மேக்ரோகாசம் இஸ் எ மைக்ரோகாசம், மைக்ரோகாசம் இஸ் எ மேக்ரோகாசம். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். நாம் உலகை தெரிந்து கொள்ள வேண்டும், உலகை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நமது உடலை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம் உடல் சார்ந்த புரிதல் நமக்கு ஏற்பட்டு விட்டால் நம்ம எதிரில் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறிய எளிய உதாரணம், ஒரு வகுப்பறையில ஒரு 40-50 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு ஆசிரியர் தான் பாடம் நடத்துகிறார். ஆனால் 40-50 மாணவர்களும் முதல் மதிப்பெண் எடுப்பது கிடையாது. ஏதோ ஒரு மாணவர்கள் தான் முதல் மதிப்பெண் எடுக்கிறார்கள். எப்படி அந்த ஒரு மாணவர்களுக்கு மட்டும் தனியாக பிரத்யேகமாக அந்த ஆசிரியர் ஏதேனும் பாடம் எடுத்தாரா என்று பார்த்தால் கிடையாது. பொதுவாகத்தான் ஆசிரியர் பாடம் எடுத்தால், ஆனால் மற்ற மாணவர்களை விட ஒரு சில மாணவர்கள் மட்டும் அதை உள்வாங்கிக் கொண்டு சிறந்த மதிப்பெண் எடுக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் அந்த வகுப்பறையில் முழு கவனத்தோடு இருந்து ஆசிரியர் என்ன சொன்னார் என்பதை உள்வாங்கினார்கள். அதுபோலத்தான் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் உடல் தொடர்ந்து நமக்கு பல தகவல்களை, அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே உள்ளது. நமக்கு பல வேலைகள், பல சிந்தனைகள், பல செயல்கள் இருந்தாலும் உடல் என்ன சொல்லுகிறது என்று இந்த உடலின் உணர்வுகளை நாம் உற்று நோக்கி அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உடல் கேட்கும்போது உடலுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து வந்தோமேயானால் நம் உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். உடல் என்ன கேட்கப் போகிறது? உடலுக்கு ஆற்றல் தேவைப்படும் போது பசி மூலமாக உணவையும், நீர் சத்து தேவைப்படும் போது தாகத்தின் மூலமாக நீரையும், ஓய்வு தேவைப்படும் போது அசதி என்ற ஒரு உணர்வையும், இரவு வந்துவிட்டால் உறங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் உடல் நமக்கு வெளிப்படுத்தும். அந்த உணர்வுகளை மதித்து உடல் கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன கேட்கிறதோ அதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டோமேயானால் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோய்களுக்கான பெயர்களில் எந்த பெயரும் நம்மை தாக்காத அளவிற்கு நம்மால் வாழ்ந்து கழிக்க முடியும். முதலில் மனித மனதில் பயம் என்ற ஒன்று ஏற்படக்கூடாது. குறிப்பாக நோய் சார்ந்த பயம் ஏற்படக்கூடாது. நோய் சார்ந்த ஒரு பயம் நம் மனதில் ஏற்பட்டு விட்டால் எதை நம் மனம் தொடர்ந்து சிந்திக்கிறதோ அல்லது கூடுதலாக சிந்திக்கிறதோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நம் மனம் என்பது எதை நாம் அங்கு விதைக்கிறோமோ, எதை எண்ணுகிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ அதை அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். நம் மனம் எதை அதிகமாக சிந்தித்து கொண்டே உள்ளதோ அதை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருக்கும். அதை நிறைவேற்றுவதற்கான சூழலை நமக்கு அமைத்து கொண்டே இருக்கும். நாம் நோயை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருந்தால், இது போலதான் அங்க சொந்தக்காரவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சக்கரை வியாதி வந்திருந்தது. அவங்க ரொம்ப நாளா வைத்தியம் பார்த்தோம், அந்த சக்கரை வியாதி சரியாகல. பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வரவே முடியல, அப்படியே ஆயிருச்சு. இன்னைக்கு நமக்கு சக்கரை வியாதின்னு சொல்லியிருக்காங்களே, இது என்னவா இருக்கும் என்று நோயை பற்றியே தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் நோய் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், நோய் பெருகி கொண்டே இருக்கும். அதை விடுத்து
நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆரோக்கியத்தின் பக்கம் நம் கவனம் திரும்பியது என்றால், ஆரோக்கியத்தை பற்றி நாம் சிந்திக்க துவங்கினோமேயானால், நம் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழக்கூடிய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இதைத்தான் முன்னோர்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் அடுத்தவர்கள் காரணம் கிடையாது, நாமே முழு முதற் காரணம். எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையை நாம் ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நோயின்றி நீண்ட நாட்கள் சுகமாக, சுபிக்ஷமாக வாழ்ந்து கழிக்க வேண்டுமானால், நாம் நமது ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்போம். நோயை பற்றி சிந்திப்பது எதிர்மறை சிந்தனை, ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பது நேர்மறை சிந்தனை. நாம் நேர்மறை சிந்தனையாளர்களாக மாறும்போது எதிர்மறை சிந்தனைகள் தானாக வெளியேறும். நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளை வெளியேற்றுவதற்கு நாம் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. நேர்மறை சிந்தனைகளை, நேர்மறை எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டோமேயானால், தேவையில்லாமல் தங்கி இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனை தானாக வெளியேறும். இந்த புரிதலோடு நாம் நமது வாழ்க்கையை துவங்கினோமேயானால், ஒரு ஆரோக்கியமான, ஆனந்தமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இது போன்ற இயற்கை சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் PPA ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நண்பர்களே, தங்களுக்கு இந்த ஆரோக்கிய பதிவு குறித்து 2 நாட்களில் நாம் பேசிய தகவல்கள் குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை கேட்டு தாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். விஜயகுமார் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, பேசலாம். சார் காலை வணக்கம் சார். வணக்கம். வாய்ஸ் கேக்குதா சார்? கிளியரா இருக்குங்க. சார் இப்போ உடல் எடையை பத்தி சொல்லியிருந்தீங்களே சார், இப்போ சுகர்னால உடல் எடை குறையுது இல்ல, அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி என்ன சொல்லுங்க? ஆமா சார், ஏற்கனவே நம்ம குளுக்கோஸ், கிளைக்கோஜன் இதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருப்போம். உடம்புல செரிமான குறைவு ஏற்பட்டு இருக்கும் போது சாப்பிடக்கூடிய உணவு முழு ஆற்றலாக குளுக்கோஸாக மாறாது. அப்போ நம்முடைய வேலையை நாம் செய்வதற்காக ஏற்கனவே சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட குளுக்கோஸ், அதாவது கிளைக்கோஜன், நமக்கு கரைந்து வேலை செய்யறதுக்கு அது பயன்படும், ஆற்றலாக மாறி பயன்படும். அப்போ ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல் கரைய 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 உடல் பருமன் கிடையாது, உடலுடைய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமா கரைய துவங்கும். அங்க செரிமான சக்தியை பலப்படுத்தி பழ உணவுகளை கூடுதலாக தேவைக்கு உண்டு, ரச உணவுகளை, சூப்பு உணவுகளை உண்டு செரிமானத்தை பலப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த உடல் மெலிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு ஆற்றலா மாறாம அழுக்கா மாறி சிறுநீரா வெளியே போயிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த கழிவுகள் அந்த கழிவுகள் எதனால உருவாகுது அப்படின்றத பார்க்கணும். சாப்பிட்றது சரியா ஜீரணமாகல. இப்ப ஜீரண சக்தியை பலப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா கழிவுகள் அதிகம் சேராது. கழிவுகள் அதிகம் சேரல அப்படின்னாக்கா சிறுநீர் போக்குங்கிறது குறைஞ்சிரும். அப்ப இயல்பா இருக்கும் உடம்பு. அப்ப கழிவு நீர் வெளியேறதுனால நமக்கு அந்த உடல் எடை இழப்பு ஏற்படுது. அது நம்ம தசைகளோ இல்ல நம்மளோட ஃபேட் அந்த இதெல்லாம் இழப்பு எதுவும் இருக்கா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். உடலோட கழிவு நீர் தான் முழுவதும் நமக்கு குறையுது, அதனாலதான் அந்த உடல் இழைக்குது. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல, நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு தேவையான வேலையை செஞ்சிருப்போமா அப்படின்னாக்கா கிடையாது. அந்த சாப்பாட்டுல இருந்து கிடைச்ச ஆற்றலை விட நம்ம செஞ்ச வேலை கம்மியா தான் இருக்கும். அப்போ கிடைச்ச ஆற்றலை இந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா கிளைக்கோஜனா மாத்தி வச்சிருக்கோம். தசை பகுதிகளில், பல பகுதிகளில், கல்லீரல் பகுதிகள் எல்லாம் தேக்கி வச்சிருக்கோம். இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு ஆற்றலா மாறாம அழுக்கா மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்யணும். என் வேலையை செய்யறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும், ஆற்றல் வேணும்.
இந்த ஆற்றலை அந்த கிளைக்கோஜன்ல இருந்து எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது கரைய துவங்கும். அதன் பிறகு என் வேலையை நான் செய்யணுன்றப்போ சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகல, உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கல, அப்போ உடல் மெலிய துவங்குது. இதுதான் விடை. ஓகே ஓகே, நன்றி. நன்றி 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 சார், நன்றி. தொடர்ந்து சுமதி ரவீந்திரன் தங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க. வணக்கம். வணக்கம் சார். அதாவது இத்தனை எனக்கு 68 வயசு ஆகுதுங்க. அதாவது இவ்வளவு நாள் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய கெமிக்கல் சார்ந்த அந்த ரசாயன மாத்திரைகள்லாம் நிறைய அதிகம் சாப்பிட்டுருக்குறோம். இப்ப அதெல்லாம் ரிட்டைவ் பண்ணி வெளியே தள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான முயற்சிகளை செய்யலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். முதல் முயற்சியாக ரசாயன மருந்துகள் சாப்பிட்றது தவறுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு, நான் சொன்னதை கேட்டு அதை நிறுத்துறது கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா உடல் தானாக இயங்கும். உடலுக்கு தேவையில்லாத எதையுமே உடல் உள்ளுக்குள்ள வச்சிருக்காது, தூக்கி வெளியே போட ஆரம்பிச்சிடும், வெளியேற்றிட ஆரம்பிச்சிடும். அப்ப இயல்பாக தேவையில்லாத தங்கி இருந்த ரசாயன கழிவுகள் தானாக வெளியேற துவங்கும். கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம எந்த முயற்சியும் பண்ண வேண்டாங்க, உடல் தானா அதை வெளியேற்றும். நன்றி சார். போதிய நீர் குடிக்கிறது மூலமா வெளியேறும். ஆனா இப்போதைக்கு இருக்கிற ப்ராப்ளத்துல நாங்க உடனே டாக்டர்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான அளவு ரீதியான டாக்டர்கிட்ட தான் போக வேண்டியதா இருக்குது சூழ்நிலை. அப்படி போகும்போது அவங்க மறுபடியும் இதே மாதிரியான மாத்திரைகள் தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு புரிந்துணர்வு வந்துட்டு போது அதை முழுமையா அந்த நோயை தீர்ப்பதற்கும் இந்த ரசாயன கலவைகள் வந்துட்டு வெளியே போறதுக்கும் ஏதாவது செய்யலாங்களா? அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சிகிச்சை முறை. ஒண்ணு, உடம்புல தேவையில்லாம இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு தானா உடம்பு விட்டு வெளியே போயிட்டு இருக்கிற அந்த கழிவுகளை உடம்புக்குள்ளே தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உடம்புல எதனா ஒரு தொந்தரவுனாக்கா பக்கத்துல இருக்கிற அலோபதி கிட்ட தான் போக வேண்டியதா இருக்குங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். ஆனா அதுக்கு பக்கத்துல நிறைய மரபு சார்ந்த மருத்துவர்கள் இருப்பாங்க, தொடு சிகிச்சையாளர்கள் இருப்பாங்க, இயற்கை மருத்துவர்கள் இருப்பாங்க. அங்கெல்லாம் நம்ம பார்வை திரும்பல. நம்ம டாக்டர்னாலே வெள்ளை கோட்டு போட்டிருக்கணும், அவர் தான் டாக்டருங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். சாதாரண ஒரு சளி வெளியே வந்துகிட்டு இருக்குங்க, உடம்பு தானா சளியை தூக்கி வெளியே போடுது. அலோபதி மருத்துவர்கிட்ட போனா அவர் மாத்திரை தருவாரு, மாத்திரையை சாப்பிட்டா சளி உள்ளுக்குள்ள நின்றோம், வெளியே வரது நின்றோம். ஆனா இயற்கை மருத்துவரிடம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கிற சளி இந்த உடம்பு முழு ஆற்றல் பெற்று அந்த சளி கழிவுகளை நமக்கு சிரமம் இல்லாம வெளியேற்றுறதுக்கான வாழ்வியல் முறைகளை நமக்கு சொல்லி தருவாங்க. இப்ப நாம தான் முடிவு பண்ணணும் எந்த மருத்துவம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆங்கில மருத்துவம் தவிர 104 விதமான மருத்துவம், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம் இருக்கு, நம்ம கூடவே இருக்கு, நம்மளை சுத்தியே இருக்கு. ஆனா நாம எடுத்த உடனே ஆங்கில மருத்துவத்தை தான் போய் நிற்போம். அங்க முடியாது அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் செய்து பார்த்து இதுக்கப்புறம் இதை சரி பண்ணவே முடியாதுன்னு சொன்ன பிறகு பக்கத்துல யாராவது அக்குபஞ்சர் டாக்டர் இருக்காங்களா, சித்தா டாக்டர் இருக்காங்களா, ஹோமியோபதி இருக்காங்களான்னு தேடுவோம். ஆனா இந்த ஆங்கில மருத்துவத்திற்கு போயிட்டு என்னென்ன அட்டூழியங்களை இந்த உடம்புக்கு செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிடறோம். அப்போ நமது வாழ்வியல் முறைகளை நம்ம மாத்தணுன்றப்ப அந்த மருத்துவ முறையை மாத்தணும். சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம வளர்ந்து வரக்கூடிய பேரனுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி இதை அடிக்கடி நம்ம பேசணும். மற்ற கதைகளை பேசுறதை விட்டுட்டு இது மாதிரியான ஒரு பேச்சுக்களை நம்ம விழிப்புணர்வா பேசினோம்னா நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் சார். மூளைக்கு மூளை, வீதிக்கு வீதி மெடிக்கல் ஷாப் தான் சார் அதிகமா கிடக்கு. நன்றி சார், நன்றி 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 நன்றி. தொடர்ந்து சிவசுப்பு சார் உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். இயற்கை ஆரோக்கிய காலை வணக்கம். தங்களுக்கு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை தாங்கள் கூறுவதற்கு மிக்க பிரபஞ்சத்தை நாடி தங்களுக்கும் நன்றி. நம் ஆரோக்கிய கருத்துக்களில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது முதல்கண் வணக்கம். இந்த சுகரை பற்றியும் மற்ற உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் தெளிவாக விரிவாக நீங்கள் கூறுகிறீர்கள். நான் கண்டினியூவாக 4:30 பார்க்குறேங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது உண்மைங்க. இன்றைக்கு அலோபதிக்கும் சித்தா ஆயுர்வேதிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மக்கள் இன்றைக்கு தன்னைத்தானே உடம்பு சரி செய்து கொள்ளும்
என்பது மக்களுக்கு இனி வரும் காலங்களில் அவர்கள் உணர்வார்கள். இப்போ ஒரு சிலர் உணர்றாங்க. நீங்கள் சொல்லும் குறிப்புகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்குங்க. இதை கேட்டு மக்கள் பயன்படைய அவங்க இதை சிறப்பாக அவங்க ஆரோக்கியத்தை பயன்படுத்தினால் தன்னைத்தானே நமது பிரபஞ்சம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தானே சரி செய்யும் என்பதை உணர்ந்துள்ளேன். இந்த கருத்துக்கள இந்த நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரி இது பண்ணா அதை சரி பண்ணலாங்கிறத தங்களுடைய கருத்தை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா, நன்றி. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு அதை பதிவு செய்யறேங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. மெடிக்கல் நிறைய இருக்குன்னாரு. நம்ம மெடிக்கல் நிறைய இருந்தாலும் நம்ம போய் அந்த மெடிக்கல்ல இருக்கிற மருந்துகளை வாங்கி சாப்பிட்டா தானே நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய கேடு வருது. அதனால நம்ம சாப்பிடாம இயற்கை சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரி நிறைய அந்த காலத்துல சித்தர்கள் நல்ல ஒரு மூலிகைகளை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை மக்கள் கடைபிடித்தார்கள்னா தங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பது இறைவனுடைய பிரார்த்தனையும் என்னுடைய கருத்துக்களும். நன்றி, வணக்கங்க ஐயா. தங்களுடைய கருத்து. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஜெயக்குமார் சார் கரூர், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கு சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். நம்ம தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடைகளிலுமே பாமாயில் பயன்படுத்த சொல்லி மக்களிடையே ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் பாமாயில் பயன்படுத்துறதுனால ஏதாவது உடல்ல குறைபாடுகள் ஏற்பட்டு வருகிறதா அப்படிங்கிற ஒரு ஐயப்போக்கு இருக்கிறது. இதை அப்படியே தெளிவுபடுத்துங்கய்யா. தாராளமா பாமாயில் பயன்படுத்தலாங்க ஐயா. கடையில வாங்குற சன்ஃபிளவர் ஆயிலை விட பாமாயில் பெரிய பாதிப்பு கொடுக்கறது கிடையாது, பயன்படுத்தலாம். ஓகேங்க ஐயா, நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து நிர்மல்குமார் சார் அங்க பேசலாம். சார் வணக்கங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க. வணக்கம் சார். முதல்ல நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் டேத் பிசினஸ்ல உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிங்க சார். இந்த சேவை தொடர என்ன முடிந்த பாராட்டுங்க சார். சார் இது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எண்ணெய்கள் நம்ம கலந்து சாப்பிட்டு இருக்காங்களா சார். இப்போ பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் சாப்பிட்றோம், அது அப்புறம் பாத்தீங்கன்னா கடலெண்ணெய், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா கலந்து கலந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி மரச்செக்கு எண்ணெய்கள் பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா இப்ப தற்காலிகமா கொஞ்சம் அதிகப்படுத்தி வர்றதுனால சார் இந்த மாதிரி கலந்து சாப்பிடறதுனால நமக்கு எனர்ஜிங்களா சார், இல்ல கேடுங்களா சார்? நீங்க எனக்கு அது கொஞ்சம் கொடுங்க சார். நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கறத விட பசிச்சு சாப்பிட்றோமாங்கிறதாங்க முக்கியம். நான் துவக்கத்திலே சொல்லியாச்சு, நல்ல பசி எடுத்து பழைய சோறு சாப்பிட்டா அது உடம்புக்கு ஆற்றல். பசியே இல்லாத நேரத்துல பாதாம் பருப்பு சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு அழுக்கு, கேடு. எண்ணெயை நம்ம கலந்து சாப்பிட்றோமா இல்ல தனித்தனியா சாப்பிட்றோமாங்கிறது பிரச்சனை இல்லை. அது எண்ணெயாங்கிறது பார்க்கணும். எண்ணெயா இருந்தா சாப்பிடலாம், தப்பு இல்லை. தப்பு இல்லைங்க சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.